Enrich Money Investor Awareness Conclave April 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தாவேகாவில் முக்கிய பதவியில் உள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குறித்து பல திடுக்கிடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கும் இபிஎஸ் தன்னிடம் உள்ள ஆதாரங்களை வெளியிட்டால் அவரால் பொதுவெளியில் நடமாட முடியாது என பேசியிருப்பது தமிழக அரசியல் களத்தை சூடாக்கியிருக்கிறது. இங்க ஒருத்தர் இருந்தார், பேசியே ஆகணும், இதுவரைக்கும் பேசாத இருந்த. அதிமுகவில் மூத்த நிர்வாகியாக இருந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது முதல் இபிஎஸ்ஐ கடுமையாக சாடி வருகிறார். அண்மையில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கூட ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடந்தவை பற்றி பேசும்போது எடப்பாடி பழனிசாமியை காட்டமாக விமர்சித்திருந்தார். எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு, 10 முறை தோந்த பழனிசாமிக்கு ஓட்டு போடலாமா? நான் கேட்கிறேன், ஒரு தடவை ஜெயிச்சாரா? நான் ஆட்சிக்கு வருவேன், திமுக வீழ்த்துவேன். எங்கடா வீழ்த்துறீங்க நீங்க? கேட்கிறேன். 50 லட்சம் கோடி சம்பாரிச்சு உங்களுக்கு ஆசை தீரல. புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் ஆயிருக்கணும், ஏமாந்து விட்டுட்டேன். ராத்திரி வரைக்கும் நான் தான், காத்தாலதான் மாறி போச்சு. ஏன்னா பொட்டி அந்த ஆளு கையில் இருந்து பொட்டி இல்லை. இந்நிலையில் கோபிசெட்டிப்பாளையம் அதிமுக வேட்பாளர் பிரபுவை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை ஒருமையில் பேசி காட்டமாக விமர்சித்தார். சுயநலம் கொண்டவர், அகங்காரம் மிக்கவர் என்றதோடு செங்கோட்டையன் போன்றவர்கள் நாட்டுக்கு தேவையா என வினவினார். உங்க உழைப்பால் அவர் எம்எல்ஏ ஆனாரு, அப்படித்தான் ஆனாரு, நீங்களும் பாடுபட்டு தானே ஆனாரு. ஆனா சுயநலம், திமிரு, அகங்காரம், அதனால அவரை வெளியேற்ற வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. கட்சிக்கு கட்டுப்பாடு தேவையா இல்லையா? தன்னை விட யாரும் கட்சியில் முன்னேறிவிடக் கூடாது என்பதில் செங்கோட்டையன் குறியாக இருந்ததாலும் அவரால் தான் ஈரோட்டில் இருந்த முக்கிய நிர்வாகிகள் பலரும் கட்சியிலிருந்து விலகிச் சென்றதாகவும் இபிஎஸ் குற்றம் சாட்டினார். ஜெயலலிதா ஆட்சியின் போது செங்கோட்டையனின் மகனும் மனைவியும் தலைமைச் செயலகத்திற்கு நேரில் வந்து அவரை பற்றி ஒரு புகார் அளித்ததாகவும், புகார் கொடுத்துவிட்டு தலைமைச் செயலகத்தின் படியிலிருந்து இறங்குவதற்குள் அவரது பதவி பறிக்கப்பட்டதாகவும் இபிஎஸ் குறிப்பிட்டார். மேலும் அது என்ன புகார் என்று தாம் சொல்ல விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார். இன்றைக்காவது உலகத்துல தன் மனைவியும் மகனும் புருஷன் நல்லா இருக்குதுன்னு நினைப்பாங்க. நம்ம வீட்டுல பிள்ளைகளா அப்படித்தான் நினைக்குது, நம்ம வீட்டு மனைவியெல்லாம் அப்படித்தான் நினைப்பாங்க. நமக்கு பதவி வந்தா, கணவருக்கு பதவி வந்தா மகிழ்ச்சியா இருக்கும், மகனுக்கு அப்பா பதவி வந்தா மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அம்மா அவர்களுக்கு அமைச்சரா கொடுத்த போது இவருடைய மனைவி திரு செங்கோட்டையனுடைய மனைவி, திரு செங்கோட்டையனுடைய மகன் அங்க தலைமைச் செயலகம், அம்மா முதலமைச்சராக வந்திருக்காங்களே, தலைமைச் செயலகத்துக்கு வந்து புகார் கொடுத்தாங்க. அது கேவலமான புகார். நான் இந்த பதவிக்கு இருக்கிறதுனால அதை சொல்லல. அது என்ன குற்றச்சாட்டுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இங்க இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையம் இருக்கிறீங்களா அத்தனை பேருக்கு தெரியும். அப்படி கொஞ்சம் வழிவிட்டு தம்பி, வழிவிடு, அந்த வண்டி போட்டும். ஆக 2 பேரும் நான் கீழே தான் இருக்கிறேன். செங்கோட்டையனுடைய மனைவி அவர்களும் அவருடைய மகனும் போய் அம்மா கிட்ட பேசினாங்க. பேசிக்கிட்டு படிக்கிறது கீழே இறங்கி பதவி போயிட்டு பதவி உருட்டு விட்டாங்க. அம்மாவுக்கு விசுவாசமானவரா என்னை அழைச்சி சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஆளு கட்சியில வச்சிருக்கதே தப்பா போச்சு. நான் ஒரு குடும்பத்துல மனைவியும் மகனும் என் வாழ்க்கையில புகார் கொடுத்தது இவரு தான் அப்படின்னாங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தன்னிடம் கெஞ்சி கதறி அழுது அமைச்சர் பதவியை பெற்றதாக சொன்ன எடப்பாடி பழனிசாமி இப்படிப்பட்ட நபரை அமைச்சரவையில் சேர்த்ததுதான் தாம் செய்த பெரும் தவறு என வருத்தப்பட்டார். அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் ஜெயலலிதா புகைப்படம் இல்லை என கூறி புறக்கணித்த செங்கோட்டையன் கலைஞர் படம் போட்ட சைக்கிளை வழங்கும் நிகழ்ச்சிக்கு சென்றது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். அப்படிப்பட்ட ஆள, நீக்கப்பட்ட ஆள நான் முதலமைச்சராகி என்னுடைய அமைச்சர்களை சேர்த்துனதான் நான் செஞ்ச தப்பு. இல்லைன்னா வீதியில
போனா கையெடுத்து கும்பிடுறதுக்கு யோகி இருக்குது அந்த ஆளுக்கு? என்னுடைய அமைச்சரவையில் மட்டும் கெஞ்சி கண்ணீர் விட்டா மனுஷன். இப்பெல்லாம் எதாவது பேசுறான், வாய் கொழுப்புல பேசிட்டு இருக்க அந்த மனுஷன். நீ அழுது எனக்கு தெரியாதா? நீ வடிச்ச கண்ணீர் தெரியாதா? நீ இருக்கும்போது, நீ முதலமைச்சர் இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலனா வேற யார் கொடுக்க போறா? உண்மையால எனக்கு ஒரு காலத்துல நல்ல நண்பராக தான் இருந்தார். நான் இல்லைன்னு நான் மறுக்கல. நான் இவர் மாதிரி போய் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் அந்த நட்பின் அடிப்படையில் நான் கொடுத்தேன். அந்த மரியாதை உனக்கு இருக்குதா? தாம் முதலமைச்சராக இருக்கும் போதே செங்கோட்டையன் போட்ட ஆட்டம் தொடர்பான அனைத்து ஆதாரங்களையும் சேகரித்து வைத்திருப்பதாகவும், திமுகவின் பி டீமாக மாறத் தொடங்கியதுமே ஆதாரங்களை தூசி தட்டி எடுத்து விட்டதாகவும் கூறினார். மேலும் தாம் வகிக்கும் பதவிக்காகவே மரியாதையாக பேசுகிறேன் என சீரிய இபிஎஸ் பச்சையாக பேசி விமர்சிக்க தொடங்கிவிட்டார். செங்கோட்டையனால் நடமாட முடியாது என்றும் ஆவேசமாக கூறினார். செங்கோட்டையன் அவர்களே, சிந்திக்க வேணும் என்று நாக்கு இருக்குது, வாக்கு பேசுன அசிங்கமா போய் ரோட்ல நடக்க முடியாது. அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன். சும்மா நினைச்சிட்டு இருக்கேன். முதலமைச்சர் இருக்கும்போது நீ போட்ட ஆட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியும். எல்லா ஆட்டமும் தெரியும் தேம்பா. நீ யாரெல்லாம் எப்பப்ப கேஸ் இருந்தது எல்லாம் நான் முதலமைச்சர் இருக்கும் போதே எடுத்து வச்சுட்டேன். நீ என்னைக்கு பி டீமா செயல்பட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நான் உஷாராயிட்டேன். இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் இந்த அண்ணா திமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவோட கூட்டு சேர்ந்து சதி செய்யறன்னு எனக்கு தெரியும். அதனால ஜாக்கிரதையா நீங்க பேசணும். ஆனா ஆட்சி மாறும், காட்சி மாறும். ஆட்சி மாறுகின்ற பொழுது நீ தாக்கு பிடிக்க முடியும். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எப்படிப்பட்ட ஆள்னு நல்லா தெரியுமில்ல. எவ்வளவு மோசமான ஆளு, கொடுமையான ஆளு. பச்சையா பேச ஆரம்பிச்சிருவேன். என்னுடைய பதவி இருக்கிறதுனால அடக்கி வாசிக்கிறேன். திரு செங்கோட்டையன் அவர்களே, நான் எப்பேற்பட்டவன்னு உனக்கு தெரியாது. என்னுடைய முகம் ஒரு பக்கம் தான் பார்த்திருக்கிறேன், இன்னொரு பக்கம் பார்த்ததில்லை. ஓட்டு வீட்டில் இருந்த செங்கோட்டையனுக்கு கல்லூரி கட்டும் அளவுக்கு சொத்து சேர்ந்தது எப்படி என்ற இபிஎஸ் வயதுக்கு தகுந்த பேச்சு இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தார். அதோடு செங்கோட்டையன் தொடர்பான வீடியோக்கள் தம்மிடம் உள்ளதாகவும் அதை டிவியில் ஒளிபரப்பினால் கோபிச்செட்டிப்பாளைய வீதியில் செங்கோட்டையனால் தலை காட்ட முடியாது எனவும் ஆவேசமடைந்தார். ஓட்டு வீட்டில இருந்து எப்படி பங்களா கட்டின கோபிச்செட்டிப்பாளையம் தெரியுமில்ல? 30 ஏக்கரால் எப்படி காலேஜ் வந்தது? கதிர் காலேஜ் எப்படி வந்தது? என்ன மரம் காய் காய்ச்சிதா, பறிச்சியா? செங்கோட்டையன் அவர்களே, நான் வடக்க தேவை. உனக்கு வயதுக்கு தகுந்த மாதிரி பேச்சு தேவை. உங்களால உன் தொகுதியில் நீ ஜெயிக்க முடியுமான்னு பாரு. செங்கோட்டையன் அவர்களே, உங்க தொகுதியில் நீ ஜெயிக்க முடியான்னு பாரு. செங்கோட்டையா, விளையாட்டு நினைக்காத. உனக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பிரயோஜனமே இல்லை. மரியாதை கொடுக்க வேணுமா? மரியாதை கொடுக்க தகுந்தாளா? என்னைக்கு சிறுமியா பேச ஆரம்பிச்சியோ அன்னைக்கு அப்படி செல்வாக்கு இழந்துட்டார்ல. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு நீ அரசியல் ரீதியா பேசுனா பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் பேசுனா நிறைய இருக்குதுங்க. டிவியில போட்டு விட்டுருவேன். கோபியில நடமாட முடியாது. இந்த வீதியில, கோபி வீதியில அத்தனை பேர் காரி துப்பிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்க. விளையாட்டா என்னை நினைச்சிடாத. என்னைக்கு வீக்னஸ் எடை போட்டுறாத. நான் முதலமைச்சர் இருக்கும் போது யாரெல்லாம் என்னென்ன பண்ணீங்கன்னா எல்லாமே அப்பவே வச்சிருக்கிறேன். அதுக்கு மிந்தி நீ என்னென்னலாம் ஆட்டம் போட்டேன்னு அத்தனையும் எல்லாமே இருக்குது. திரு செங்கோட்டையன் அவர்களே, ஜாக்கிரதையா பேசுங்க. அரசியல் நீதியா சந்திங்க. நாங்க பதில் சொல்ல தயார். என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.